ஸ்டாலின், நீங்க சொல்லுங்க, இடைத்தேர்தல் களம் குறித்து சொல்லுங்க. அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடு என்னவா இருக்கு? மணிமாறன், அதாவது ஆர்கேநகர் இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஏற்கனவே திமுக, தேமுதிக உள்ளிட்ட தமிழகத்தின் பிரதான கட்சிகள் ஏற்கனவே புறக்கணித்துள்ள நிலையில் இந்த இடைத்தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளான அதிமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகள் தான் போட்டியிடுகின்றன. இவர்களை தவிர 26 சுயேட்சை வேட்பாளர்கள் என மொத்தம் 28 வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். அதிமுக சார்பில் அதிமுக வேட்பாளர் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மகேந்திரன் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார். அதாவது இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை இருமுனை போட்டிகள் தான் இந்த தேர்தல் நிலவி வருகிறது. அதாவது அதிமுகவுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஆகிய இருமுனை போட்டி தான் தற்போது நிலவுகிறது. பிரதான கட்சிகள் இந்த தேர்தல், அதாவது திமுக, பாமக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகளை பொறுத்தவரை இந்த தேர்தலை புறக்கணித்தாலும் அவர்களுடைய கட்சி தொண்டர்களோ மற்றவர்களோ இந்த தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை இதுவரை எந்த கட்சியும் தமிழகத்தில் அறிவிக்கவில்லை. தற்போது இந்த தேர்தலை பொறுத்தவரை நான் முன்பே சொன்னது போல இருமுனை போட்டி தான் நிறைவேறுது. மணிமாறன்.